அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹஜ்ஜுடைய சிறப்புமிக்க அந்த 10 நாட்களில் நம்ம எப்படிப்பட்ட அமல்கள்லாம் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் முதல் விஷயம் என்னென்னா நியத் செய்கிறது. நம்ம எந்த மாதிரி நியத் வைக்கணும் அப்படின்னா, இந்த பரக்கத் பொருந்திய நாட்களில் நம்ம எந்தவித பாவமும் செய்யக்கூடாது, அதிகமாக நன்மை செஞ்சு நம்மளுடைய நன்மையின் தரத்தை உயர்த்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோட இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்கள் எல்லாம் செய்கிறது. ரெண்டாவது விஷயம், அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டதை நம்ம செய்யாமல் இருக்கிறது, அதாவது பாவத்தை விட்டு விலகிறது. இதில் வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம செஞ்சுட்டு இருக்க பாவத்தை முற்றிலுமாக, அதாவது ஃபுல்லாக அதை செய்யவே கூடாது அப்படின்ட்டு அதை விடுறது. ரெண்டாவதாக வந்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த பாவத்துக்காக ரொம்ப வருந்தி அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறது. மூணாவது, இனிமேல் அந்த பாவத்தை செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிறது. மூணாவது விஷயமா வந்து தொழுகை. நம்ம 5 நேரம் தொழுகிறோம்ல, அது வந்துட்டு அஸ்ஸானுக்கு அப்புறம், அதாவது பாங் சொன்ன உடனே போய் தொழுவக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, செயல்களில் மிக சிறந்த செயல் எது